எல்லோருக்கும் ஹாய். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நடிகராக இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இனிக்கும் இளமை படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து அடுத்தடுத்து எக்கச்சக்கமான படங்களில் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் விஜயகாந்த். எவ்வளவோ ஹிட்டான படங்கள் தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. இவர் நடித்து பல படங்கள் நமக்கு புல்லரிக்க வைக்கும். அவ்வளவு திறமையான நடிகர். ஃபைட் சீன்லாம் கலக்குவார். இவரை மிஞ்ச ஆளே இல்லை. டயலாக் டெலிவரிஸ்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் என்னதான் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல ஃப்ளாப்பான படங்களையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ கேப்டன் விஜயகாந்த் நடித்து ஃப்ளாப்பான 10 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். அகல் விளக்கு ஆர் செல்வராஜ் டைரக்ட் பண்ணி சுனில் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1979 வெளிவந்த படம் அகல் விளக்கு. விஜயகாந்த், சோபா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினால படம் ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. நீரோட்டம் ஜெய்சந்தர் டைரக்ட் பண்ணி என் மகாராஜ் டிஎம் மூவிஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 1980 வெளிவந்த படம் நீரோட்டம். விஜயகாந்த், பத்மபிரியா, பிரவீனா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. ஏவி ரமணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் வசூல் சரியா இல்லாதனாலையும் ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. நூலறிந்த பட்டம் கேப்டன் விஜயகாந்த் நடித்து 1981 வெளிவந்த படம் நூலறிந்த பட்டம். இந்த படத்துக்கு ஜெயச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினால படம் ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. பட்டணத்து ராஜாக்கள் எஸ்ஏசி டைரக்ட் பண்ணி பிஎஸ்வி ஹரிஹரன் ப்ரொடியூஸ் பண்ணி 1982 வெளிவந்த படம் பட்டணத்து ராஜாக்கள். விஜயகாந்த், சில்க் ஸ்மிதா, ஜெய்சங்கர், எஸ் சந்திரன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதைக்களமும் ரொம்பவே சுமாராக இருந்தனால கம்மியான நாட்களை ஓடி ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. ஆட்டோ ராஜா கே விஜயன் டைரக்ட் பண்ணி சந்தோஷ் ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1982 வெளிவந்த படம் ஆட்டோ ராஜா. விஜயகாந்த், ஜெய்சங்கர், காயத்ரி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இளையராஜா ஒரு சாங்க்கு மட்டும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினால ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. நான் சூட்டிய மலர் சிஎஸ் கோவிந்தராஜன் டைரக்ட் பண்ணி வெங்கடாச்சலம் ப்ரொடியூஸ் பண்ணி 1983 வெளிவந்த படம் நான் சூட்டிய மலர். விஜயகாந்த், சுபத்ரி, சிஎஸ் கோவிந்தராஜ், ஜூனியர் பாலையா, கவுண்டமணி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. சந்திரபோஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் மோசமான கதைக்களத்தினால ஃப்ளாப் ஆகி மோசமான படமாக அமைஞ்சது விஜயகாந்துக்கு. சத்தியம் நீயே பி மாதவன் டைரக்ட் பண்ணி டிஎஸ் ராமகிருஷ்ணன், கண்மணி கிரியேஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 1984 வெளிவந்த படம் சத்தியம் நீயே. விஜயகாந்த், விஜய் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் ஃப்ளாப் ஆகி விஜயகாந்தோட மோசமான படமாகவே அமைஞ்சது. மாமன் மச்சான் ராமநாராயணன் டைரக்ட் பண்ணி சிதம்பரம், வி செல்வராஜ், அலமேலு பிக்சர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 1984 வெளிவந்த படம் மாமன் மச்சான். விஜயகாந்த், ஊர்வசி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதைக்களம் சுமாராக இருந்தனாலேயே விஜயகாந்தோட ஃப்ளாப்பான படமாகவே கருதப்படுது இந்த மாமன் மச்சான். சுதேசி ஜெப்பி டைரக்ட் பண்ணி கேப்டனே ப்ரொடியூஸ் பண்ணி 2006 வெளிவந்த படம் சுதேசி. விஜயகாந்த், ஆசிமா பல்லா, கருணாஸ் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதைக்களம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாலுமே விஜயகாந்தோட மோசமான படமாகவே கருதப்படுது. விருதகிரி கேப்டன் விஜயகாந்தே டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி நடித்து 2010 வெளிவந்த படம் விருதகிரி. விஜயகாந்த், மதுரி, அருண் பாண்டியன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. சுந்தர் சி பாபு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதைக்களம் பரவாயில்லாமல் இருந்தாலுமே விஜயகாந்தோட ஃப்ளாப்பான படமாகவே கருதப்படுது இந்த விருதகிரி. இப்படி சில பல ஃப்ளாப்பான படங்களையும் கேப்டன் விஜயகாந்த் கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் சில பல ஆண்டுகள் ஆண்டுட்டு இருந்தானே சொல்லலாம். ஆக்டிங், டான்ஸ், ஃபைட்னு எல்லா துறையிலையுமே கலக்குவார். அப்புறம் அரசியலில் மக்கள் பணியில் ஈடுபடணும்னு அரசியலில் இறங்கி சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு விஜயகாந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விஜயகாந்த் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 3 படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.